ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தனா வந்து சோனிம் ஸ்கோட சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சீசன் 11 வரைக்கும் போயிடுச்சு. இதில் வந்து நான் 10 பேட்ச் வின் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று மட்டும் தான் விட்டேன். நீங்களும் நிறையா வந்து கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் நான். ஸோ நியூ யூசர்ஸ் இது வந்து பண்ண வேண்டாம். ஸோ ஓல்டு யூசர்ஸ் வந்து நீங்கள் அதை பண்ணலாம். அது ஆட் ட்ராப் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, எப்போ கொடுக்குறாங்கிறதே வந்து பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தா பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து சீசன் வந்து பார்த்தா எல்லாமே ஈஸி தான். அண்ட் ஃப்ரீயாகவும் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? பட் இப்போ ஒரு சீசன் வந்து பார்த்தா வந்து 5 கேமாக மாற்றிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு $3 அட்லீஸ்ட் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஒரு கேமுக்கு $1 3 கேம் நீங்கள் வந்து $1 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணால் தான் அந்த பாயிண்ட் கிடைக்கும். மற்ற ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சின்ன சின்ன டாஸ்க்லையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டென்ட் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 12 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ஸ்டார்ட் பண்ணாங்களா, இது வந்து 30ஆம் தேதி வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட் இங்கே வந்து டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து டாஸ்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். டிஃப்ரெண்ட்னா அந்த ஸ்டார்டேல் ஆப்பில் வர இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், டெய்லி 5 GM பண்ணணும். அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இன்வைட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நீங்கள் ஏதோ வேறு ஏதோ மொபைல் ஃபோனோ ஏதோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணி நீங்கள் இது டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் 5 USDSCங்கிற டோக்கனை வந்து நீங்கள் ஸ்டார்டேலில் இருக்கிற அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை கொஞ்சம் காட்டுறேன். ஸோ இந்த GM படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ ஃப்ரீயாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண சொல்லி. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்து நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ USD பை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டெபாசிட் பண்ணுறது பண்ணிக்கலாம், அதுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் மற்றபடி லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உங்களோட பர்சனல் விஷயம். ஸோ அது வேணால் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் நல்லா ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். இல்லை நீங்கள் ஃபேக் ரெஃபரல் மாதிரினா நீங்கள் எது பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற மொபைல் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரெஃபரல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்வாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்மகிட்ட 2 விஷயம் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் வாலெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஓப்பன் பண்ணாலே வச்சுக்கோங்க. நான் ஒரு வாலெட் கனெக்ட் பண்ணுறேன். அதான் ரெகுலராக வந்து ஆட்ராப் யூஸ் பண்ண வாலெட்டு. ஸோ நம்ம அதுக்கு மாற்றி கூட அதில் கூட நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் இன்கேஸ் உங்களால் வாலெட் கனெக்ட் பண்ண முடியலன்னா ஸ்மார்ட் வாலெட் சொல்லி இவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஸ்டார்டேல இருக்கிறது. ஸோ நீங்கள் Gmail வச்சு லாகின் பண்ணாலும் கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த ETH வந்து மாற்றிக்கோங்க. ஸோ ETH வந்து இதில் மாற்றிட்டு இதிலேருந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறது. ஸோ ஸ்டார்டேல் USD இருக்குல்ல, இதுதான் நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட்டு இங்கே ஸ்வாப்புக்கு வந்து சென்டரில் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன். இது கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்வாப் பேஜுக்கு போயிடும். ஸோ கொஞ்சம் நெட்டு ஸ்லோ ஆகுது. ரைட் வந்துருச்சா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 USDCக்கான நீங்கள் ஒரு ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் கவனித்தேன். இது வரைக்குமே 7.5 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பாருங்கள் இப்போ 6 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு நிறைய பேர் ஈஸியாக பண்ணிடுறீங்க. ஸோ என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்கணுண்டான்னு சொல்லி இந்த டைம் பிடிச்சி விட்டான் போல். ஸோ 6 பாயிண்ட் தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட் வரும். என்னென்னா நமக்கு 5 கேம்பெயினாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7.5ன்னு சொல்லிட்டு 4 கொடுத்தா 30 பாயிண்ட்டுக்கு. இப்போ 5 கேம்பெயினாக கொடுத்து 30 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ரைட். ஸோ இப்போ 2ஆவது டாஸ்க் வந்து பார்த்தலாம். ஸோ 2ஆவது டாஸ்க் வந்து பார்த்தா ஃபேண்டசி டீம்ங்கிற ஒரு இது அது. ஸோ இந்த ஃபேண்டசி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எதுவும் வந்து இதிலே இருக்குது, ஸ்டார்டேல இருக்குது. ஸோ ஒரு ஸ்டார்டில் கேமில் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்க் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி ரெஃபரில் இருந்தால் ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ சைன் வித் வேலட் கொடுத்துருக்கா. நம்ம அந்த ஸ்மார்ட் வேலட்டை நான் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்மார்ட் வேலட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதே நான் பண்ணிக்கிறேன். ஸோ மின்ட்டி ஒரு டீம் ஐடி இருக்குல்ல, ஸோ அந்த டீம் ஐடி தான் நம்ம வந்து பார்த்து என்ன பண்ண போகிறோம், நம்ம டீம் நேமு. ஸோ டிஸ்கிரிப்ஷனு ஏதோ ஒரு கிளப் இது நீங்களே ஏதோ சும்மா நான் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு மோட்டோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து கொடுத்துக்குவாங்க. ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் கேட்குதா. ஸோ USDSCங்கிற பேமெண்ட் மட்டும்தான். ஸோ இந்த இதை நீங்கள் மின் பண்ணுறது உங்கள்கிட்ட ஒரு USDC காயின் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த காயின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மின் பண்ணிக்கலாம். ஸோ டீம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய இது தமிழ் மைனர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா என்னோட க்ளப் நேமு, என்னோடய ஃபோட்டோ கூட அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு மோட்டோ என்னன்னா நல்லா ப்ளே பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் போட்டு ஜஸ்ட்டு வந்து கொடுத்தோன்னா நமக்கு வந்து மின்ட் ஆகிடும். ஸோ மின்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தா வந்து ஸ்வீப். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளேலாம் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து NFT மின் பண்ணணும். ஸோ அது கேஸ் ஃபீ தான் போகுதுன்னு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ லான்ச் ஆப் கொடுங்க, இல்லைனா வந்து நான் லிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் நான். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணி உங்கள் வாலெட்டை வந்து சேம் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட்ராப் பண்ணுற வாலெட் தான் பண்ணணும். ஸோ வந்து பாருங்களேன், ஸோ ஃப்ரீ மின்ட்டு தான் கொடுத்துருக்கு. நான் ஜஸ்ட் வந்து மின்ட் மட்டும் நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிறேன். ஸோ ரிப்ளை லைக் அதெல்லாம் பண்ணணும், நான் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மின்ட்டுக்கான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணது எனக்கு OKX வாலெட் மற்றதில் வந்து செட் ஆகலை. ஸோ நான் க்ரோமில் பண்ணேன். ஸோ க்ரோமில் பண்ணால் வந்துச்சு. நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணதுக்கு க்ரோம்லேருந்து எக்ஸ்டர்னல் வாலெட் எதாவது கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் ஆட்ராப் வாலெட்டாக இருக்கணும். ஸோ அதில் போய்ட்டு நிறையா எனக்கு 20 வரைக்கும் பண்ணலாம். நான் ஜஸ்ட் வந்து 1 மட்டும் நான் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் வாலெட்டுக்கு திருப்பி எனக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஸ் ஃபீ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் கேஸ் ஃபீ மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கேஸ் ஃபீ கேட்டாலும் ஸ்மார்ட் கார்டு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து $0.27 போயிடுச்சு. அப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணது நமக்கு $1 கிட்ட எடுத்துகிட்டு போயிடும் போல். ஸோ இதுக்கு 1 மின்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ அது 1 மின்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த இது ஓப்பன் ஆகுது. இது மாதிரி 4 மின்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு $1 ஆர் $1.1 கிட்ட எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட் வந்துடும். ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் செயின் GM. இது கொஞ்சம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த GM லிங்க்லாம் வந்து பார்த்தா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ரெஃபரல் இருக்கிறதுலாம் நான் லிங்காக கொடுக்க பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான், நான் அது கம்பல் பண்ணலை. ஸோ இதில் போய்ட்டு இங்கே பாருங்கள் GM ஆன் சோனியம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து 5 டேஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஒன்று பார்த்தா ரிஃப்ரெஷ் டைம் டெய்லி காலையில் 5:30 தான். ஸோ அது மாதிரி ரிஃப்ரெஷ் டைம் பார்த்து நீங்கள் 5 நாள் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் அந்த ஸ்டார்ட்டில் GM பண்ணும்போது இது சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா அது கணக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹீரோஸ் ஆஃப் எக்கானம்ஸ். ஸோ இந்த எக்கானம்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஸ்டார்டில் ஆப்லேயே இருக்குது. இல்லை என்ன பண்ணணும்னா ஸோ மின்ட் அண்ட் ஹோல்டு சோனியம் ஸ்கோர் NFT ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நான் மின்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எப்படி மின்ட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் நான். ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் ஷாப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஷாப்புக்கு போனீங்கன்னா இங்கே கார்ட் பேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாருங்களேன், எப்பிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு. ஸோ சோனியம் ஸ்கோர் கார்டு பேக்குன்ட்டு. ஸோ இது வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு $1 ஸோ அந்த இது ஸ்டார்டட் USDC வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும். ஸோ வச்சிருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் வந்து $1 நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். ஸோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நீங்கள் 5 கேம் பற்றி நான் சொல்லிட்டேன். இதில் வந்து 3க்கு அட்லீஸ்ட் $1 நீங்கள் வந்து செலவு பண்ணி ஆகணும். ஸோ $3 கண்டிப்பாக செலவு பண்ணணும். ப்ளஸ் கேஸ் ஃபீ. ஸோ அது இருந்தால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டி ஸோ NFTக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கோர் ஏறும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து 85 ஸ்கோர் எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ நீங்களே எவ்வளோ ஸ்கோர் எடுத்து வந்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேட்ச் வச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ யூசர்ஸ் ஸோ இது பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனால் நிறைய போயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கெயின் பண்ணி தெரியல. ஸோ பார்ப்போம் நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவ்வளோ டவுட்ஸ் நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.